ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த விளாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்து மாவு அதாவது செரலாக் வந்து வீட்டிலையே அரைச்சி எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறது தான் இந்த விளாகில் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 6 மாத குழந்தையிலேருந்து 2 வயசு வரையும் உள்ள குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் வீட்டிலையே வாங்கிட்டு வந்து இதை மாதிரி அரைச்சி குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஏன்னா வந்து கடையில் உள்ளதுலாம் சில நேரம் வந்து ஒத்துக்காமல் போயிடும், லூஸ் மோஷன் ஆகும், வாமிட் வரும், அந்த மாதிரிலாம் ஆகும். அதனால வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வீட்டிலையே வாங்கி அரைச்சி கொடுங்க குழந்தைங்களுக்கு. இப்போ வந்து எது எது எந்தெந்த அளவுன்னு சொல்கிறேன் பாருங்க. இது வந்து கம்பு கம்பு வந்து 1/4 கிலோ எடுத்துக்கிட்டேன். கம்பு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும். மற்றதெல்லாம் எவ்வளோன்னு சொல்கிறேன் பாருங்க. முந்திரி வந்து 100 கிராம் இருக்குது. 100 கிராமு பாதாம் 100 கிராமு. இது வந்து கேழ்வரகு கேழ்வரகு வந்து 1/2 கிலோ இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை கோதுமை வந்து 1/2 கிலோ. கம்பு, கேழ்வரகு, கோதுமை, முந்திரி, பாதாம் இதுதான் நம்ம இதில் வந்து சேர்த்துக்க போகிறோம். அடுத்து எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 2-3 தடவை வந்து தண்ணியில் நல்லா அலசிட்டு எடுத்துக்கோங்க. அந்த அலசும் போது பார்த்தீங்கன்னா அதில் உள்ள தூசி, மண் இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் மேலே மிதந்து வரும். அது எல்லாத்தையும் வடிகட்டிட்டோன்னா போயிடும். என்ன தான் நம்ம எவ்வளோ சுத்தமாக நம்ம கடையில் வாங்கினாலும் அதில் ஏதாவது சின்ன சின்ன தூசி, சின்ன சின்ன மண் கட்டி அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். அதனால் வந்து நல்லா 2-3 டைமு நல்லா களைஞ்சி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கினேன். நல்லா க்ளீனாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம சுத்தமாக செய்யணும் அப்படிங்கிறனால நல்லா ஒரு 2-3 தடவை எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். முந்திரி, பாதாம் அதையுமே வாஷ் பண்ணி நல்லா எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அதில் உள்ள மண், தூசி எல்லாம் கரைஞ்சிருக்கும். நம்ம வடிகட்டுறனால அதில் எல்லாம் அந்த தண்ணியோட போயிடும். அதனால் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்போ குழந்தைங்களுக்கு செஞ்சாலுமே இது மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து என்ன பண்ண போறோம்னா, ஒரு சுத்தமான வெள்ளை துணியை எடுத்து அதில் வந்து ஒன்றா எல்லாத்தையும் வெயிலில் நல்லா காய வைங்க. நல்லா காட்டன் துணியில் ஒன்றா எல்லாத்தையுமே கொட்டி நல்லா காய வைங்க. ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் காயணும். நல்லா தண்ணியை உறிஞ்சி நல்லா பொலன்னு நல்லா வந்துடும். அந்த அளவுக்கு காயணும். அந்த மாதிரி நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க எல்லாத்தையும். இதை நம்ம டெய்லி குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வந்தோம்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப சத்து இதில் இருக்குது. அப்புறம் ஒல்லியாக இருக்கிற குழந்தைங்கலாம் பார்த்திங்கன்னா நல்ல கொழுன்னு ஆகிடுவாங்க. நல்ல வெயிட் ஏறும். இது வந்து வெயிட் கெயினுக்கும் உள்ளது தான் இது. குழந்தைங்கன்னு இல்லை, நம்மளும் கூட தினமும் கஞ்சி வச்சு இதை சாப்பிட்லாம். டெய்லி காலையில் வந்து கஞ்சி வச்சு கொதிக்க வச்சு இதில் குடித்தோன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது மாதிரி நம்மளும் கூட செஞ்சு சாப்பிட்லாம். நல்ல மதிய நேரம் வெயிலில் காய வச்சிங்கன்னா நல்லா காஞ்சி வந்துடும். காட்டன் துணியாக போட்டு காய வைங்க. அப்போ தான் வந்து அது நல்லா வந்து தண்ணியை உறிஞ்சோன்னே நல்லா பொலன்னு காஞ்சி வந்துடும் உங்களுக்கு. வறுத்து இடிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். அதனால் நல்லா வெயிலில் தான் நீங்கள் போடணும். அதுதான் ரொம்ப முக்கியம். வெயிலில் போட்டு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து காய வச்சு எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து அடுத்து வறுக்க போகிறோம். பாத்திரத்தை போட்டு அதில் வந்து இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா, அந்த காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அதை வந்து அதில் கொட்டணும். கொட்டிட்டு அப்படியே வறுத்துக்கிட்டே இருங்க. தீ வந்து ரொம்ப எரிய விட வேணாம். ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு லைட்டாக கிளறி விட்டு வறுத்துட்டே இருங்க. அதிகமாக எரிஞ்சிச்சுன்னா எல்லாம் கருவி போன மாதிரி ஆகிடும். அதனால் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வறுத்து ஒரு பிளேட்டில் என்ன பண்ணுங்கள் மாற்றிடுங்க. மாற்றி நல்லா ஆற வைங்க. அதில் வந்து தேவைப்பட்டால் கொஞ்சமாக பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம். அதுவும் சேர்த்து வறுத்துக்கோங்க. ரொம்ப வேணாம், கொஞ்சமாக சேர்த்து அதையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா தான் மிக்சியில் போட்டு அரைக்கணும். ரொம்ப ஹீட்டோடு அரைச்சிட வேணாம். மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுங்க. ஒரே தரையாக போட்டோன்னா ரொம்ப மசிஞ்சு வராது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிடுங்க. தேவைப்பட்டால் மில்லில் கூட கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதிகமாக இருந்ததுன்னா எப்படி வேணுமோ அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு ரொம்ப கொரன்னு இருந்ததுன்னா ஒரு தடவை சலிச்சு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அப்படியே கூட வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.